ஒரு சில பெண்களுடைய ஜாதகத்துல சுக்கிரன் அப்படிங்கிறவர் நீச்சமா இருப்பாரு. அப்படிப்பட்ட சுக்கிரன் நீச்சமா இருக்கிறவங்களுடைய குணம் எப்படி இருக்குன்னு தான் நம்ம பார்க்க போறோம். அதாவது சுக்கிரன் அப்படிங்கிறவரு ஆசை, காதல், காமம், அழகு, சுகபோகம், சந்தோஷம், திருமணம், குடும்ப வாழ்க்கை இதுக்கு எல்லாத்துக்குமே முக்கியமானவரா சொல்லுவோம். அப்படிப்பட்ட குரு சுக்கிர பகவான் ஒரு சிலருக்கு நீச்சமாயிட்டாரு அப்படின்னா, அந்த பெண்கள் வந்து ஆடம்பரத்தை விரும்பவே மாட்டாங்க. எப்பவும் எளிமையாவே இருப்பாங்க. தன்னை அடுத்தவங்க வந்து ஆடம்பரமா வச்சுக்கணும்னு சொன்னா கூட, புறத்தோற்றத்தை விட அகத்தோற்றம் தான் முக்கியம் அப்படின்னு சொல்லுவாங்க. இதை விட முக்கியமா பார்த்தீங்கன்னா, ஆடை அப்படிங்கிறது கூட அவங்க அதிக அளவுல வாங்க மாட்டாங்க. அப்படியே வாங்குனாலும் அந்த ஆடைய ரொம்ப நாள் வச்சு யூஸ் பண்ணுவாங்க. அதே போல தான் இப்ப அவங்க வீட்டுக்காரரே ஏதோ ஒரு பொருள் வாங்கிக்கங்கன்னு பணம் குடுத்தா கூட, அதுல பாதி பணத்த எடுத்து வச்சுட்டு மீதி பணத்துக்கு தான் வாங்குவாங்க. ரொம்ப ஒரு சிக்கனமா இருப்பாங்க. முக்கியமா வந்து பார்த்தீங்கன்னா, அதிகமா தனிமைய விரும்புவாங்க. சுக்கிரன் நீச்சமா இருக்கிறவங்க எல்லாருமே மறைவு ஸ்தானத்துல இருந்தாலும் அப்படித்தான். அதே போல வந்து சுக்கிரன் அப்படிங்கிறவரு மறைவு ஸ்தானத்துல இருக்கிற பெண்களுக்கு போய் நீங்க ஒரு 2 முழம் பூவ கையில குடுத்து வச்சுக்க சொன்னா கூட, அவங்க அதுல கொஞ்சமா எடுத்துட்டு மீதி இருக்கிறத பக்கத்துல இருக்கிற பெண்களுக்கு குடுப்பாங்க. இல்லைன்னா சாமி படத்துக்கு மீதிய போட்டுருவாங்க. இல்ல அப்படின்னா ஃப்ரிட்ஜ்ல வச்சுட்டு அத நாளைக்கு வச்சுக்கலாம்னு சொல்லுவாங்க. கண்டிப்பா இந்த குணம் அவங்க கிட்ட இருக்கும். அதே போல வந்து பார்த்தீங்கன்னா, அவங்க கிட்ட பணம் அப்படிங்கிறது இல்லாம இருக்கவே இருக்காது. ஒண்ணு வேலைக்கு போய் பணம் சம்பாரிப்பாங்க. இல்ல அப்படின்னா வீட்ல தன் வீட்டுக்காரர் குடுக்குற பணத்துல, அது எந்த குடும்ப சூழ்நிலையாக இருந்தாலும் அதற்கேற்றபடி செலவு செஞ்சுட்டு, கொஞ்சம் பணத்த சிக்கனப்படுத்தி அவங்க கையில கண்டிப்பா பணம் வச்சிருப்பாங்க. அவங்க கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா, எவ்ளோ மனக்கவலை, சோகங்கள் இருந்தாலும் அத வெளிய சொல்லவே மாட்டாங்க. எப்பவுமே சுக்கிரன் நீச்சமா இருக்கிறவங்க முகத்துல வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு விதமான சோகம் இருக்கும். அது எதனாலன்னு பார்த்தா, அவங்களுடைய உள் மனசுல அவங்களுக்கு ஒரு கவலை, ஒரு சோகம் அப்படிங்கிறது நிரந்தரமா இருக்கும். அதனுடைய வெளிப்பாடு தான் அவங்க முகம் எப்பவுமே ஒரு கவலை தோய்ந்த முகமாவே இருக்கும். இதே சுக்கிரன் வந்து உச்சமாவோ அல்லது ஆட்சியாவோ இருக்கிறவங்களுக்கு பார்த்தீங்கன்னா, முகம் வந்து பிரைட்டா இருக்கும். ஏன் அப்படின்னா, அவங்க மனசுக்குள்ள ஒரு ரகசியத்த கூட வச்சுக்க மாட்டாங்க. ஒரு சின்ன ஒரு கஷ்டமா வந்தா கூட அதை பக்கத்துல இருக்கிறவங்ககிட்ட சொல்லி தன்னை ரிலாக்ஸ் பண்ணிக்குவாங்க. ஆனா இவங்க அப்படி கிடையாது. தன்னுடைய கஷ்டங்கள் எதுவா இருந்தாலும் பிறர்கிட்ட சொல்லாம தனக்குள்ளே வச்சுக்குவாங்க. என் சோகம் என்னோடு தான் அப்படிங்கிற மாதிரி அவங்களுடைய மனக்கவலை அவங்ககிட்டயே இருக்கும். அதே போல வந்து பார்த்தீங்கன்னா, இந்த சுக்கிரன் அப்படிங்கிறவரு நீச்சத்துல இருந்தாலும் ஒவ்வொருத்தருக்கு சுக்கிரன் வந்து கன்னியில தான் நீச்சமாவாரு. அந்த கன்னியில நீச்சமாகும் பொழுது புதன் அப்படிங்கிறவர் உச்சமாவோ, ஆட்சியாவோ இருந்தா, இந்த குணம் அப்படிங்கிறது சுக்கிரன் நீச்சமா இருந்தாலும் அந்த பெண்களுக்கு முற்றிலும் மாறுபடும். மிகுந்த புத்திசாலியா இருப்பாங்க. சுக்கிரன் உச்சமா இருந்தா அவங்களுக்கு என்ன ஒரு குணாதிசயம் இருக்குமோ அது எல்லாம்